இந்த யூனிவர்ஸில் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட பல சக்தி வாய்ந்த விஷயங்களும் இருக்குது. அண்ட் யாராலையுமே இன்றைக்கு வரைக்குமே பதில் சொல்ல முடியாது. ஏகப்பட்ட மர்மமான விஷயங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்பேஸில் நடந்த ஒரு பயங்கர மர்மமான விஷயம் உலகத்தில் இருக்க பல பேரை தூங்க விடாமல் செஞ்சது. இன்ஃபேக்ட் இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்லையுமே நம்ம தனியாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி பல பேர் யோசிக்கவும் வச்சது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம எல்லாருமே காலத்தில் கொஞ்சம் பின்னோக்கி பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ பேசிக்கலி 2017 ஒரு பயங்கர மர்மமான ஆப்ஜெக்ட் நம்மளோட சோலார் சிஸ்டம்குள்ளே பக்கத்து கேலக்சிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அதுதான் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கான காரணம். பிகாஸ் இனிஷியலாக அது வெறும் ஒரு ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த டைமில் அதோட ஷேப் பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ஜெக்ட் நம்மளோட சூரியனை கடந்து போனோன்னே பயங்கர ஸ்பீடாக நம்ம சோலார் சிஸ்டம் மட்டும் வெளியும் போயிருக்கு. இதில் இருக்க ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அண்ட் அதை பற்றி இன்றைக்கு வரைக்குமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் பல பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்மாக ஒரு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் தான். அது நம்மளை வேவ் பார்த்துட்டு போயிருக்கு. அண்ட் எதிர்காலத்தில் அது திரும்பி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி அது ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்பாக இருந்து எதிர்காலத்தில் ஏலியன் இன்வேஷன் நம்ம பூமியில் நடந்தால் நீங்கள் யாரை காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம லைக் பண்ணிட்டு அவங்க பேரை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.